ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ் 10 OS எப்படி நம்ம வீட்டிலே போடலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் 10 OS போடணும்னா ஃபஸ்ட்டு விண்டோஸ் 10 OS டவுன்லோட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் 10 OS டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 OS டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட்டே வரும். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிற அந்த பேஜுக்கு போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் திருப்பி கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் 32 பிட்டா 64 பிட்டான்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் 64 பிட் வேணா 64 பிட், 32 பிட் வேணா 32 பிட். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விண்டோஸ் 10 OS டவுன்லோட் ஆகிடும். செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் தேவைப்படும். ஸோ இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 GB. ஸோ 4 GB பென்ட்ரைவ்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ மினிமம்னாலே 8 GB பென்ட்ரைவ் தான் வேணும் விண்டோஸ் 10 OS போகிறதுக்காக. ஸோ அதனால் மினிமம் ஒரு 8 GB பென்ட்ரைவ். தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஐஓஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான், 4 MBயோ 5 MBயோ சம்திங் அவ்வளோதான் அந்த சாஃப்ட்வேரு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பென்ட்ரைவை நம்ம பூட் பண்ணுறதுக்காக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த விண்டோஸ் 10 OS டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இந்த பென்ட்ரைவ், தேர்டு அந்த பவர் ஐஓஎஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த 3 விஷயமே இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக விண்டோஸ் 10 OS சாஃப்ட்வேர் நம்ம வீட்டிலே போட்டுக்கலாம் நம்ம லேப்டாப்க்கு. ஸோ அது எப்படி போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் பட்டன் ஸோ எல்லாம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் இன்செர்ட் பண்ணிங்க. இன்செர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் டிஸ் பிசி ஸோ அதுக்குள்ளே போகிறேன். அதுக்குள்ளே போயிட்டு நான் டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 10 ஐஓஎஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்கில் எந்த ஃபோல்டர் இருக்குதுன்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டிஸ்க் எந்த ஃபோல்டர். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ சி டிஸ்கில் விண்டோஸ் 10 OS அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 10 ஐஓஎஸ் ஃபைல் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட பென்ட்ரைவரும் காமிக்கலாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பென்ட்ரைவில் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஓஎஸ் போடும்போது பூட் பண்ணணும் பென்ட்ரைவரை. ஸோ அப்படி பூட் பண்ணும்போது எல்லாமே டிலேட் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேக்கப் எடுத்து வச்சதுக்கப்புறம் பவர் ஐஓஎஸ் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டூல் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கிரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் ஓகே அதை கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். ஸோ எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் விண்டோஸ் 10 ஐஓஎஸ் ஃபைல் ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணி வச்சிங்களோ ஸோ அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா சி டிஸ்க்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் சி டிஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 OS ஸோ அந்த ஃபோல்டரில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஓஎஸ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு தான் போகிறோம். ஓப்பன் ஆகிரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் காமிக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட பென்ட்ரைவ் கரெக்டாக காமியான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிட்டுக்கப்புறம் கீழே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள் பென்ட்ரைவில் ஏதாச்சும் ஃபோட்டோஸ் மீடியா ஃபைல் இருந்தாலும் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லாமே டிலேட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது பூட் ஆக பார்த்தீங்கன்னா 10 to 20 minutes கிட்ட ஆகும். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணுறேன். A few minutes later. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஓகேவான்னு கேட்கும். ஓகே அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். இப்போ பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நம்ம பூட் பண்ணியாச்சு. ஸோ கீழே க்ளோஸ் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு பிசி அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்கள் பென்ட்ரைவோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனாலே போகிறோம். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பூட் பண்ணியாச்சு நம்ம பென்ட்ரைவரை. ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் 10 OS போடணும்னா நம்ம பூட் மெனு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பூட் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒவ்வொரு கீ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போகிறதுக்கு லெனோவோ லேப்டாப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லெனோவோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா பூட் மெனு ஓப்பன் பண்ண F12. ஸோ நீங்களும் லெனோவோ லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சேம் F12. ஸோ இந்த பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா பூட் மெனு ஓப்பன் பண்ணதுக்கு. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேப்டாப்போட நேம் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பூட் கீ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்கள் லேப்டாப் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓஎஸ் போகிற லேப்டாப் ஆன் பண்ணும்போது ஸோ அந்த F12 ஸோ அந்த கீயை பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே பூட் மெனு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி HDD ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட சோனி ஸ்டோரேஜ் மீடியா அப்படின்னு சொல்லி காமிக்கும். உங்களோட பென்ட்ரைவரும் கரெக்டாக கம்மியாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டு உங்கள் பென்ட்ரைவரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 செட்டப் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள்
லாங்குவேஜ் அதாவது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீபோர்டு இன்புட் மெத்தட், டைம், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எது வேணும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே இன்ஸ்டால், அதாவது செட்டப் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ செட்டப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் யாரும் படிக்க மாட்டோம். ஸோ வேணால் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Windows 7, Windows 8, ஸோ நீங்கள் எதுலேருந்து Windows 10 போனாலுமே சரி, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எதுவுமே டிலீட் ஆகாது. கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல்ஸ், ஸோ இல்லை லேப்டாப்பில் இருக்கிற ஃபைல். பட் நீங்கள் கீழே இருக்கிற மெத்தடை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் Windows 7, Windows 8, ஸோ நீங்கள் எதுலேருந்து Windows 10 போனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலீட் ஆகிடும் எல்லா ஃபைல்ஸுமே. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த மெத்தட் சூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே டிலீட் ஆகிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் Windows 10 OS எந்த டிஸ்கில் போட போகிறீங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்கில் போட போகிறீங்களோ அந்த டிஸ்கை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகிடும். அப்படி இல்லை, ஸோ எல்லா டிஸ்கையும் பார்த்தீங்கன்னா நான் டிலீட் பண்ண போகிறேன். டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டிஸ்க்கு வந்து பிரித்து, அதாவது ஒரு டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 GB, ஸோ இன்னொரு டிஸ்க் 100 GB, இன்னொரு டிஸ்க் 100 GB, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்க போகிறனாலும் பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா டிஸ்க்கும் டிலீட் பண்ணணும். ஸோ டிஸ்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா டிஸ்க்கையும் பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா டிஸ்க்கும் டிலீட் பண்ணிங்க. ஸோ டிலீட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த டிஸ்க் வேணுமோ அந்த டிஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகிடலாம். சப்போஸ் அப்படி இல்லை, எல்லா டிஸ்க்கும் நான் டிலீட் பண்ணிவிட்டு ஸோ நானே பார்த்தீங்கன்னா டிஸ்க்கை தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னில் பார்த்தீங்கன்னா 300 GB ஹார்ட் டிஸ்க். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 300 GB ஹார்ட் டிஸ்கில் 3 டிஸ்க் பிரிக்க போகிறேன். ஒரு டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 MB, இன்னொரு டிஸ்க் பார்த்தீங்கன்னா, அதாவது 100 MBன்னு சொல்கிறேன் பாரு, 100 GB. ஸோ அதே மாதிரி இன்னொரு டிஸ்க் பார்த்தீங்கன்னா 100 GB, இன்னொரு டிஸ்க் 100 GB. ஸோ 3 டிஸ்க்காக பார்த்தீங்கன்னா பிரிக்க போகிறேன். ஸோ அந்த 100 GB பார்த்தீங்கன்னா எத்தனை MB அப்படின்னு சொல்லி நான் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ ஓகே அப்படின்னு கேட்கும். ஸோ அதையும் ஓகே கொடுத்துட்ட உடனே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரிச்சுட்டேன் ஒரு டிஸ்க்கை. ஸோ ஒரு டிஸ்க்கை பார்த்தீங்கன்னா 100 GB, ஸோ பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்க் 100 GB, ஸோ அதாவது 3 டிஸ்க், ஒன்று 100 GB, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 300 GB. தனியாக இந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கம்பல்சரி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த டிஸ்கில் நீங்கள் Windows 10 OS போட போகிறீங்களோ அந்த டிஸ்க்கை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போயிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆப்ஷன்லாம் பண்ணிக்கலாம். அதாவது நான் டிஸ்க்கை டிலீட் பண்ணிட்டு நானே க்ரியேட் பண்ண போகிறேன், ஒவ்வொரு டிஸ்க்கும் எத்தனை GB இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்படின்னா ஒண்டி தான் நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணணும். இது கம்பல்சரியாக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் பண்ணாது உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டுக்கப்புறம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி விண்டோ ஃபைல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த விண்டோஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிட்டு இருக்கும். ஸோ காப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலிங் அப்படின்னு காமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கீ கேட்கல. பிகாஸ் என்னோடய விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்டிவேட்டில் இருந்தது. ஸோ உங்களோட விண்டோஸும் ஆல்ரெடி ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கீ கேட்காது. சப்போஸ் உங்களோட விண்டோஸ் ஆக்டிவேட் இல்லைன்னா நீங்கள் ப்ராடக்ட் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் கீ பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட ப்ராடக்ட் கீ இல்லைனா ஐ டூ நாட் ஹேவ் ப்ராடக்ட் கீ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடலாம், இன்ஸ்டாலிங் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி வரும். அதே இன்ஸ்டாலிங் ஃபீச்சர், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் அப்டேட், அதுக்கப்புறம் கெட் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிக் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களோட Windows 10 OS போகும்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டக்குன்னு போகிற மாதிரி, அதாவது ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் எதுவும் பயப்பட தேவையில்ல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. பட் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தான் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அது எதுவும் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அதாவது ரீஸ்டார்ட் ஆக போகுது உங்களோட பிசி. ஸோ அதுவே தானே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Windows 10 OS பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த Windows 10 அந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த லோட் ஆகுது கெட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ஜஸ்ட் ஏ மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த ஜஸ்ட் ஏ மூமெண்ட் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகட்டும். ஸோ அவசரப்படாதீங்க, எதுலேயுமே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். பட் நேரில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏ மூமெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதாவது ரீஜியன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஜஸ்ட் ஏ மூமெண்ட். ஸோ அந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகட்டும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லே அவுட் கேட்குது. ஸோ கீபோர்ட் லே அவுட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இந்தியா. ஸோ அதை கொடுக்குறேன். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அது கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ் அது கொடுத்ததுக்கப்புறம் அடிஷ்னலாக ஏதாச்சும் லே அவுட் வேணும்னு கேட்கும் கீபோர்டுக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அது கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஏ மூமெண்ட். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் லோட் ஆகட்டும். ஸோ இன்டர்ஃபேஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கனெக்ட் யுவர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்கும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஐ டூ நாட் ஹேவ் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணுன்னு திருப்பியும் ஜஸ்ட் ஏ மூமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணணுன்னு திருப்பியும் ஜஸ்ட் ஏ மூமெண்ட். ஸோ அந்த லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பிசி நேம். ஸோ உங்களோட நேம், ஸோ உங்கள் பிசிக்கு நீங்கள் என்ன நேம் வைக்க போகிறீங்களோ ஸோ அந்த நேமை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோன்னே பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நெக்ஸ்ட். ஸோ அந்த செட்டப், ஸோ அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜருக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏ மூமெண்ட். ஸோ வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகட்டும் கொஞ்சம் நேரம். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ எதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். ஸோ இப்போதைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ அது வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வேணாம். ஸோ அதனால் அதை நோ கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு ஆன் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் வேணாம்னு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட் அதை வண்டி ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அக்ஸ்பர்ட். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு படித்து பார்த்து அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்ஸ்பர்ட் அது கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏ மூமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் நாட் நோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோடனே உங்களுக்கு ஜஸ்ட் ஏ மூமெண்ட் அப்படின்னு சொல்லி இன்டர்ஃபேஸ் காமிக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நாள் இது வந்து லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆய் அப்படின்னு சொல்லி ஒரு விண்டோஸ் காமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி ஆர் கெட்டிங் எவ்ரி திங் ரெடி ஃபார் யூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விண்டோஸ் காமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் அது லோட் ஆகட்டும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, பிகாஸ் நான் வீடியோவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக நிறைய டைம் ஆகும், 1.5 மணி நேரம் கிட்ட. ஸோ அதனால் உங்களுக்கு வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் திஸ் மைட் டேக் several minutes அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஓஎஸ் போடும்போது பொறுமையாக வெயிட் பண்ணி போடுங்க. ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும் ஓஎஸ் போட. ஸோ அதுக்கப்புறம் லீவ் எவ்ரி திங் டு அஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிலீட் பண்ணுற மாதிரி நான் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா லீவ் எவ்ரி திங் டு அஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதுக்கப்புறம் விண்டோஸ் ஸ்டே அப் டு டேட் டு ஹெல்ப் ப்ரொவைட் யுவர் ஸோ சம்திங் அதுக்குள்ளே ஸ்கிப் ஆகிடுச்சு படிக்கிறதுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10 OS போட்டாச்சு. ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 OS போட்டாச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10 OS போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிசி, ஸோ அதாவது அந்த மைக் கம்ப்யூட்டர் அந்த ஐக்கான் எப்படி எடுத்துகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ரொம்பவே சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விண்டோஸ் 10 OS போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைவ்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டா இருக்கும். ஸோ பிகாஸ் ட்ரைவ் அப்டேட் பண்ணனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத், வைஃபை, அதுக்கப்புறம் பிரைட்னஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ போய் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. பிகாஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் அப்டேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ண சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்சனலைஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா டீம் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே டிஸ் பிசி, ஸோ அதை பார்த்தீங்கன்னா மேலே அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணுங்கள். ஸோ டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிசி ஐகான் வந்துடும், அதாவது மை கம்ப்யூட்டர் அப்படின்னு. ஸோ அந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு திஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த பிசி ஐக்கான் கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி காமிக்கும். ஸோ என்னோடய டிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா ஃபார்மேட் பண்ணணும். பிகாஸ் நான் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போடும்போது என்னோடய டிஸ்க் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே க்ரியேட் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் அந்த ஸ்டெப் பண்ணலன்னா நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் பண்ணதுனால இப்போ நான் ஃபார்மேட் டிஸ்க் அதை கொடுக்குறேன்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஓப்பன் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஐக்கான் காமிக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஓப்பன் ஆயிடும். ஸோ நீங்கள் அந்த டிஸ்க்கை டிலீட் பண்ணிவிட்டு நீங்களே க்ரியேட் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணணும். அதாவது ஃபார்மேட் பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் அது பண்ணலன்னா நீங்கள் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கம்ப்யூட்டரில் எல்லாமே டிலீட் ஆகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் ஓஎஸ் போட்டேன். சப்போஸ் நீங்கள் எந்த ஃபைலுமே டிலீட் ஆகாமல் ஓஎஸ் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ரெண்டுமே டிலீட் பண்ணிங்கன்னா வேண்டி தான் நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணணும். ஸோ நீங்கள் அது பண்ணலன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா இதை பண்ணி தான் ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டிஸ்க்குமே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபார்மேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி அதாவது பார்த்தீங்கன்னா பூட் பண்ண அந்த பென்ட்ரைவரை பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி எப்படி அன்பூட் பண்ணுறது, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க்குமே ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவரை நான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே திருப்பி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவர் ஃபார்மேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் ஆகிடுச்சுன்னா உங்களோட பென்ட்ரைவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி உங்கள் பென்ட்ரைவில் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் பென்ட்ரைவ் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ அந்த மாதிரி பழைய மாதிரி உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்மேட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஐக்கானுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ என்னோடய பென்ட்ரைவர் ஐக்கானே. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பூட் பண்ணியாச்சு பென்ட்ரைவருமே. ஸோ ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம எப்படி ட்ரைவ்ஸ்லாம் அப்டேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களோட லேப்டாப்பை. சப்போஸ் உங்கள்கிட்ட இன்டர்நெட் இல்லைனா ஸோ ஒய்ஃபைல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் நோட்டிஃபிகேஷன் பாரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா ஜஸ்ட்டு நீங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணி செட்டிங் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங் ஓப்பன் ஆகும். ஸோ அது பண்ணி நீங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு விண்டோஸ் அப்டேட் ஸோ அந்த செட்டிங்குள்ளே போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் அப்டேட் அந்த செட்டிங்குள்ளே போகிறேன். ஸோ போனதுக்கப்புறம் செக்கிங் ஃபார் அப்டேட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ செக்கிங் ஃபார் அப்டேட் ஆகுது. ஸோ அதை செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 GB அந்த ரேஞ்ச் கிட்ட கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை ப்ளூடூத் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். பிகாஸ் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்னோடய கிராஃபிக் கார்டோட ட்ரைவ் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுது. ஸோ அந்த கிராஃபிக் கார்டோட ட்ரைவ் அப்டேட் பண்ண வேண்டியனா பிரைட்னஸ் அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை ப்ளூடூத் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது கரெக்டாக. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபார் அப்டேட் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஆர் அப் டு டேட் அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சுன்னா ஓகே. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் அப் டு டேட் அப்டேட் அப்படின்னு சொல்லி காமிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்காவாக அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ விண்டோஸ் 10 OS எல்லாமே பக்காவாக போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரைட்னஸ் ஸோ அது பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணால் கம்மியாகும். அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஒய்ஃபை ஸோ வால்யூம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும் டிக்ரீஸ் பண்ண முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் எல்லாமே நீங்களும் பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிட்டு ஸோ ஏன் பிடிக்கிறா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ முடிஞ்சு வச்சு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டன் ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படி செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thanks for watching this video. Have a nice day. Bye.